சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் பிரபல பொதுத்துறை வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்க குன்றக்குடி, நேமம், பிள்ளையார்பட்டி, சிராவயல், தென்கரை, சிறுகுடல்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்க கணக்கு தொடங்கி வரவு செலவு பார்த்துட்டு வராங்க. இங்க சுற்றுவட்டார பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் தான் அடிக்கடி வர்றாங்க. இவங்க தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நகையில அடகு குறைந்த அளவுல வட்டியில நகை அடகு வைக்கிறது வாடிக்கையாக கொண்டு வர்றாங்க. இது சமீபத்துல இங்க நகை அடகு மீட்கும் போது நகை வைத்த நகைக்கும் மீட்ட நகைக்கும் எடை குறைவாகவும் அளவு குறைவாகவும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்துச்சு. இது குறித்து நேமத்தை சேர்ந்த ரோஜா என்ற பெண் வாடிக்கையாளர் ஒரு வாட்ஸ்அப்ல இது மாதிரி தன்னுடைய நகை ஏமாற்றப்பட்டதாகவும் இந்த வங்கியில மோசடி நடைபெறதாகவும் வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணாங்க. இந்த பதிவு வெளியானதை தொடர்ந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் வங்கியில குவிஞ்சாங்க. தங்களும் இது போல ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. ஆனா வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இதை முற்றிலுமாக மறுத்து இது எந்த ஒரு தவறும் நடைபெறல அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் அவதூறா பேசியதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் மீண்டும் முறையிட்ட அந்த வாடிக்கையாளர்கள் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் குன்றக்குடி காவல் நிலையத்துல இது குறித்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காண்டி போனாங்க. ஆனா குன்றக்குடி காவல் நிலையத்துல இது வங்கியில இது மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்குதுன்னா அதுக்கு காரைக்குடியில உள்ள விஜிலன்ஸ் காவல் நிலையத்துல தான் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அங்கே போக சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நகையை வைக்கும் போது அது உதாரணமா ஒரு பவுன் நகை 8 கிராம்னா அதுல 10% ஒரு கிராம் 1.5 கிராம் கழிவு அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சுதான் அந்த ஒரு இப்ப 8 கிராம்னா 6.5 கிராம் தான் இருக்கிறதா கணக்கீடு பண்றாங்க. ஆனா திருப்பி நகை கொடுக்கும் போது எடை போட்டு கொடுக்கறது கிடையாது. அதனால பல குளறுபடி நடக்குது. தன்னுடைய கை செயின் போன முறை கொடுக்கும்போது கையில மாட்டி இருந்தது கொடுத்தது. ஆனா திருப்பி மாட்டும்போது என் கையிலேயே நுழையல அப்படிங்கிறாங்க. கழுத்துல அணிஞ்சிட்டு வந்த நகை நகை மீட்ட பிறகு கழுத்துலயே நுழையல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. சிலர் நகையை அருந்திருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்படி பல வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு எழுப்புனதுனால அப்போதுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இருந்தாலும் ஒரு பொதுத்துறை வங்கியில இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது குறித்து வங்கி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. நன்றி பாஸ்கர். நேயர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்தியன் வங்கியில் நகைகளை அடகு வைத்த வாடிக்கையாளர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். நாங்க ஏற்கனவே எழுதி கொடுத்தோம். சுகன்யா தேவி உங்க நம்பர் கேக்குறாங்க. போன் நம்பர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என் நம்பர் சார் கண்ணதே கொடுத்துருந்தாங்க. சொல்லுங்க. நாங்களே இருக்கட்டும். கழுத்துக்கு மாட்ட முடியாத செயின் யாராச்சும் அடகு வைப்பாளா? இந்த செயின் இப்படி எத்தனை தண்டி செய்யணுடா. எத்தனை கண்ணு அத்துருக்காங்க பாருவே. எத்தனை அவங்களே அத்து கொடுத்து எதுல எடுக்கிறீங்க? வெட்டிக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? கோர்த்து அழகா வருஷமா 30 வருஷமா நாங்க நகை கடையில நாங்களே இந்த மாதிரி பண்ணியிருந்தா நாங்க பிரச்சனை பண்ணாம வாங்கிட்டு வந்திருப்போமா? இந்த ஒரு பேங்க்ல மட்டும்தான் நான் பிரச்சனை. நாங்க வச்சியில 33 கண்ணு இருந்துச்சு. இதுல இப்ப 24 இருக்கு. தலைக்குள்ளே போக மாட்டேங்குது.